வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நடிகர் ஸ்ரீகாந்த் இன்னைக்கு போதை பொருள் பயன்படுத்தினார், குறிப்பாக கொக்கைன் அப்படிங்கிற அளவுக்கு கைது செய்யப்பட்டு அப்புறம் அவர் கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் தமிழ் சினிமாவில் விழி பிதுங்கி என்னைக்கடா போலீஸ் நம்ம வீட்டு கதவை தட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழலை இன்றைக்கி தமிழ் சினிமா உலகம் போயிட்டுருக்கு. அதில் குறிப்பாக நடிகர் ஸ்ரீ கிருஷ்ணா கழுகு பட கதாநாயகன் சந்தேக வட்டத்துக்குள்ளே வந்தார். அப்புறம் போலீஸார் அவருக்கு சம்மன் அனுப்பின வகையில் அவர் சொல்லிட்டார், நான் கொக்கைன் பயன்படுத்தவில்லை அப்படின்னாங்க. அப்புறம் அதன் அடிப்படையில் அவர் செக்அப் பண்ணக்கூடிய சமயத்தில் உண்மையிலே கொக்கைன் அவர் பயன்படுத்தவில்லை. இருந்தாலும் அவர் ஏஜென்ட்டாக பலவிதமான நபர்களுக்கு, குறிப்பாக நடிகைகளுக்கு, அதிலும் குறிப்பாக அதிமுக பிரமுகரின் மகன்களுக்கு, சில ஏகப்பட்ட முன்னாள் அமைச்சர்களின் விஐபிகளுக்கு அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட வகையில் அவர் வித்திருக்கிறார் ஏஜென்ட்டாக அப்படிங்கிற ஒரு ஊர்ஜம் தெரியுது. வேறு குறிப்பாக இன்னைக்கு மாட்டியிருக்கிறது கெவின் அஸ்வின் அப்படிங்கிற 2 பேர் மாட்டியிருக்காங்க. நடிகர் ஸ்ரீ கிருஷ்ணா மூலமாக அவங்க இவருக்கு ஏஜென்ட்டு 2 பேரும் கை மாறி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் கெவின் அஸ்வின் அப்படிங்கிறவர் ஸ்ரீ கிருஷ்ணாவுக்கு நிறைய சப்ளை பண்ணியிருக்காரு. அதன் அடிப்படையில் அக்கௌண்ட் எடுத்து பார்ப்பாங்க போலீஸார். பார்க்கக்கூடிய சமயத்தில் பல லட்சம் ரூபாய் பரிமாறி இருக்கு. நடிகர் கிருஷ்ணா கெவினுக்கு பல லட்சம் கூகுள் பேல போட்டிருக்காரு, மற்றபடி அக்கௌண்ட்டில் அமைச்சிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற கேள்வி வரக்கூடிய சமயத்தில் நடிகர் கிருஷ்ணா கட்டாயமாக கொக்கைனை உபயோகப்படுத்தாமல் இருந்திருந்தாலுமே கூட, ஏன்னா செக்கப்பில் தெரியல, அதுக்கு முன்னால் அவர் உபயோகப்படுத்தினாரா அப்படிங்கிறதும் அது அவருக்கு தெரியும். ஏன்னு கேட்டால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. 45 நாள் வரைக்கும் அந்த போதை பாடியில் இருக்கும், பிளட் டெஸ்ட் பண்ணக்கூடிய சமயத்தில். அதிலும் குறிப்பாக சில பேர் சொல்கிறாங்க 6 மாதம் வரைக்குமே அந்த போதை இருக்குமா. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் செக்அப் பண்ணக்கூடிய சமயத்தில் பிளட் டெஸ்ட்டில் ஒன்றுமே தெரியல. சரி, ஒரு வகையில் கொக்கைனை உபயோகப்படுத்தவே வச்சாலுமே கூட அவர் கைது செய்யப்பட்டிருப்பது நோக்கம் ரொம்ப நிறைய பேர்த்துக்கு அவர் ஏஜென்ட்டாக வித்திருக்கிறார். அவர் மூலமாக பலவிதமான விஐபிஸ், பலவிதமான நடிகர்கள் அறிமுகமாயிருக்காங்க. அதன் அடிப்படையில் பணம் பரிமாற்றம் வங்கி மூலமாக ஜிபே மூலம் பரிமாறி பல லட்சம் ரூபாய், குறிப்பாக கெவின் அஸ்வின் அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு அவர் நிறையா போட்டிருக்கிறார். அவங்கள்ட்ட வாங்கி உடனே அதன் அடிப்படையில் இன்றைக்கி போலீஸாரை நடிகர் கிருஷ்ணாவை தொடர்புள்ள ஆள் அப்படிங்கிற கான்செப்டில் ஏஜென்ட்டாக செயல்பட்டார். அதாவது போதைப் பொருளை உபயோகப்படுத்தாவிட்டாலும் போதைப் பொருளை உபயோகப்படுத்துவதற்கு இவர் உறுதியாக இருந்தார். மற்றபடி பலருக்கு வித்தார், ஒரு ஏஜென்ட்டாக திகழ்ந்தார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். எல்லா வகையிலும் செய்தால் போதை தான். அதனால் இன்னைக்கு நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டு இன்னைக்கு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். சரி, அவருக்கு யாரையெல்லாம் கொடுத்து உதவினார் அப்படி காண்பிக்க சமயத்தில் ஸ்ரீகாந்த், கெவின், அஸ்வின் போன்றோர் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. இதுலேயும் சொல்லப்போனால் இந்த 4 பேருமே, கெவின், அஸ்வின், ஸ்ரீகாந்த், மற்ற நடிகர் கிருஷ்ணா, எல்லாம் 4 பேர் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோலாம் ஒரு கேவலமான ஒரு விஷயம், எப்படிலாம் ஒரு விஷயம் நடந்திருக்குது பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப் அமைச்சு ஒரு QR கோடு மற்ற சோர்ஸ் எல்லா வகையிலுமே ஒரு சஸ்பென்ஸாக பண்ணி ஒரு மிக ரகசிய ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணி அதை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த அடித்து பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. அதே இன்னைக்கு போலீஸாரும் மிகப்பெரிய ஒரு பட்டியலில் போட்டிருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சரிங்க, தகவல் தொடர்பு இன்னைக்கு பப்ளிக் ஆயிடுச்சு. போலீஸாருக்கு செல்போன் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கதாநாயகனாகவும் நாயகியாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கு. அப்படின்னா உண்மையிலே இது ஒரு அதிகப்படியான வார்த்தையே கிடையாது. கொலையாகட்டும் மற்ற எந்த ஒரு விஷயமா டக்குன்னு இன்னைக்கு அக்யூஸ்டு மற்றபடி மற்ற குற்றவாளிகள்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்கன்னா மெயின் செல்ஃபோன் தான். அந்த அளவுக்கு வாட்ஸ்அப் குரூப்பே ஆரம்பித்து 4 பேரும் பண்ணியிருக்காங்கன்னா உண்மையிலே எவ்வளோ பெரிய மிகப்பெரிய நெட்வொர்க்காக இருக்கும். இதன் அடிப்படையில் முன்னாள் அதிமுக அமைச்சர்களுடைய பையங்கள்லாம் மாற்றுறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தகவலாக எனக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா இதில் குறிப்பாக
அந்த முன்னாள் அதிமுக ஐடி விங் பிரசாந்த் இருக்கார் பார்த்தீங்களா, தீங்கிரை படத்தை எடுத்தவர், அவரே வந்து முன்னாள் முதலமைச்சருடைய பையனுடைய பினாமி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு தகவல் போயிட்டு இருந்தாலுமே கூட அதன் அடிப்படையில் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடுவாங்களே. ஒரு ஆளை பிடிச்சோம்னா அவங்க யார் கிடைச்சி எப்படி கிடைச்சி என்ன சமாஜங்கிறப்ப எல்லாமே அதிமுக முக்கியமான ஒரு முன்னாள் விஐபிகள் வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் தொடர்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு போலீஸ் விசாரணை கண்டு கூட தெரியக்கூடிய விஷயமா இருக்குது. இதையெல்லாம் கூட இன்னொரு விஷயத்தை பார்க்கக்கூடிய சமயத்தில் இந்த போதைப்பொருள் சமாச்சார நெட்வொர்க் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப லாங்காக போயிருக்கு. இது சம்பந்தமாக வந்து தன்னுடைய ஒரு உடல் ரீதியாக பயன்படுத்தாவிட்டாலும் பலருக்கு வித்திருக்கின்றார் நடிகர் கிருஷ்ணா அப்படிங்கிறது இது மூலமாக தெரிந்தாலும் கூட. மற்றபடி அதிமுக பிரமுகர்களும் நிறைய பேர் இதில் சிக்க மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதையெல்லாம் விட சில நடிகைகளும் வந்து தமிழ் சினிமாவில் சிக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து மச்சான்ஸ் நடிகை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அது யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி ஒல்லி பச்சான் நடிகை சொல்லி கூட ஒரு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். இதை வைத்து நிறைய நடிகைகள் மாட்டுவாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு பலவிதமான ஒரு சமாச்சாரம் இருக்குது. அதையெல்லாம் விட அந்த நடிகர் கிருஷ்ணாவுக்கு சப்ளை பண்ணாங்க பார்த்தீங்களா, கெவின் அஸ்வின், அது குறிப்பாக கெவின் வீட்டில் சப்ளை பண்ண சமயத்தில் போலீஸார் வந்து ஒரு 9 வகையான போதையை வந்து பிடிச்சிருக்காங்க. அதான் விதவிதமாக டிசைனாக ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா சொல்கிறாங்களா இல்லையா, இட்லி வேணுமா, தோசை வேணுமா, இடியாப்பம் வேணுமா, மற்றபடி வந்து ஊத்தாப்பம் வேணும் கேட்குற மாதிரி இந்த குரூப் என்ன பண்ணும் போல இருக்கு, போதைப் பொருள் வேணும் அப்படின்னா உனக்கு என்ன வேணும், அதாவது வந்து கொக்கைன் வேணுமா, மெத்தாம் பட்டமைன் வேணுமா, எம்டிஎம்ஏ வேணுமா, ஓஜி கஞ்சா வேணுமா, ஓசி அப்புறம் என்னமோ இன்னொரு பெயர், இந்த மாதிரி பலவிதமான விஷயம் வேணுமான்னு கேட்பாங்க போல. அதன் அடிப்படையில் கெவின் அப்படிங்கிற அந்த நபர்களுடைய வீடை செக் பண்ணுறப்ப கொக்கைன் வந்து 1/2 கிராம் எடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் மெத்தப்பட்டை 10.30 கிராம் போலீஸார் வந்து கைப்பற்றிருக்கிறாங்க. அடுத்து எம்டிஎம்ஏ அப்படிங்கிறது வந்து 2.75 கிராம், ஓஜி கஞ்சா வந்து 2.40 கிராமா, கஞ்சா வந்து ஒரிஜினல் கஞ்சா வந்து 30 கிராம் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டது கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த நெட்வொர்க் வந்து மிக ரவுண்டப்பாக பெருசாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், இதன் அடிப்படையில் வந்து நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து பயன்படுத்தினார் அப்படிங்கிற வகையில் மாட்டியிருந்தாலுமே கூட நடிகர் கிருஷ்ணா வந்து நான் பயன்படுத்தவில்லை அப்படின்னு விற்ற வகையில் மாட்டியிருந்தாலுமே கூட தவறு தான். இதன் அடிப்படையில் வந்து இன்னும் ஏகப்பட்ட பேர் பெரிய பெரிய விஐபிஸ் குறிப்பாக அதிமுக பிரமுகர்கள் மாட்டுவார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தகவலாக போயிட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக தமிழ் நடிகைகள் வந்து இன்றைக்கி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா லிஸ்ட்டு எடுத்துட்டாங்க. ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் பெரிய லிஸ்ட்டு கொடுத்துட்டார். அவர் வந்து எல்லாமே ஓப்பனாகவே அப்பட்டமாக ஒத்துழைச்ச மாதிரி தான் தெரியுது. ஏன்னா விஷயத்தை ஆரம்பத்தில் நான் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன், பிளட் டெஸ்ட் பண்ணுறோன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸ்ரீ கிருஷ்ணாவும் இது நடிகர் கிருஷ்ணா அப்படி தான் சொல்லியிருக்காரு, நான் உபயோகப்படுத்தவில்லை சொல்லியிருக்காரு. செக்கப் பண்ணப்ப பாடியில் இல்லை. ஆமாம், அவர் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது அவரவருக்கு தெரியும். பட் அந்த நேரத்துக்கு இல்லை. அதான் போலீஸாரோட ஒரு விசாரணையாக இருக்க முடியும், அவர் போலீஸாரோட முடிவாக இருக்க முடியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து வங்கி கணக்கை செக் பண்ணக்கூடிய சமயத்தில் எந்த அளவுக்கு எவன் எப்படியெல்லாம் அவர் மூலமாக பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார், இவர் யார் யாருக்கெல்லாம் நடிகர் கிருஷ்ணா பணம் அமைச்சார்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. அதன் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்காக இருக்கக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய முதலமைச்சரோட மகன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது வந்து தேசிய கட்சியை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நடிகை இதில் மாட்டியிருக்காங்க. அப்புறம் லீன் பாடி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒல்லிப்பச்சான் நடிகை, மற்ற ஏகப்பட்ட அதிமுக பிரமுகர்கள், அதில் குறிப்பாக அவர்களுடைய மகன்கள் நிறைய பேர் மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான கன்ஃபார்மாக தெரியும். இதில் ஒரு விஷயம் பார்க்கக்கூடிய சமயத்தில், அதாவது வந்து ஒரு நடிகர் எல்லாருக்கும் தெரியுது பிருத்திவிராஜ் ஒரு வருத்தமான ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. அதாவது ரகுவரனை பற்றி எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். ரகுவரன் அற்புதமான ஒரு நடிகர், அதாவது சாடிஸ்டான் நடிக்கிறது சரி, ஒரு வில்லன் நடிக்கக்கூடியது சரி. அவரும் ரஜினிகாந்த் சேர்ந்து ஜோடியாக நடித்தாங்கன்னா அந்த படம் கட்டாயமாக 100 நாள் ஓடும். ஆமாம், பாட்ஷா உள்பட. அந்த மாதிரி பிருத்திவிராஜ் நடிகர், தமிழில் அறிமுகமான ஒரு பிருத்திவிராஜ், அவர் வந்து இன்னைக்கு ஒரு பேட்டியில் சொல்கிறார், அதாவது வந்து நடிகர் ரகுவரன் இந்த மாதிரி தான் வந்து ஏகப்பட்ட போதைக்கு அடிமையாக இருந்தார். நான் எவ்வளவோ சொன்னேன், அவர் கேட்கல.
இந்த மாதிரி போதைக்கு அடிமையாக இருக்கிற சமயத்தில் திடீரென்று அவருக்கு அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த நினைவு பகுதி வந்து செயல் இழந்து போச்சு. அவர் இறப்பதற்கு அதுதான் காரணம். நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போ வந்து ரகுவரன் வந்து என்னை ரொம்ப கடிஞ்சுக்குவார். எப்பா உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து நடிகர் பிருத்திவிராஜ் வந்து ஒரு மலரும் நினைவுலாம் நமக்கு சொல்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை இந்த போதையின் பயன்பாடு எந்த அளவுக்கு கொடுமையானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆமாம், இக்கால இளைஞர்கள்லாம் வந்து ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருந்துகிட்டு இருக்கு. ஆமாம், அதுலேயும் குறிப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் அவங்க பேரையே கெடுக்கக்கூடிய அளவுக்கு எங்கே பார்த்தாலும், அதில் குறிப்பாக ஒரு அதிமுக, ஆமாம் எடப்பாடி எத்தனையோ அறிக்கையெல்லாம் விட்டுருப்பார். ஆமாம், இந்த திமுக ஆட்சி எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எங்கு பார்த்தாலும் பெத்தமாடின், எங்கு பார்த்தாலும் போதை பொருள்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொன்னார். இன்னைக்கு அவங்க குரூப்லேயே வந்து மாட்டியிருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய சமயத்தில் இதற்கு எடப்பாடி என்ன பதில் சொல்ல போகிறார்? வரும் காலங்களில் எத்தனை அதிமுக பிரமுகர்கள் மாட்டப் போகிறார்களோ அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அதுலேயும் குறிப்பாக ஒரு பிஜேபி கட்சியை சேர்ந்த ஒரு நடிகை கண்ணுக்கு தெரிகிறார் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பார்ப்போம், போலீஸ் விசாரணை ஆமாம் ரொம்ப துருவி போயிட்டு இருக்கு. மக்களுக்கு அவர்கள் சொல்லுவார்கள். அதை வைத்து நாம் என்ன தெரிந்து கொண்டால் பத்தாது, புத்தி மாற்றம் வேண்டும் என்பதுதான் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம், குறிப்பாக இக்கால இளைஞர்களுக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.